தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்ப வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம். அமெரிக்கா இன்னைக்கு 14 நாடுகளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அதாவது எந்தெந்த நாட்டுல எல்லாம் அமெரிக்காவை சேர்ந்தவங்க இருக்காங்களோ அவங்களா வெளியேறுங்கன்னு சொல்லிட்டு அதுல இவங்க கொடுக்கக்கூடிய 14 நாடுகளை கேட்டாவே தெரிஞ்சிடும். அங்கதான் இப்ப பாத்தீங்கன்னா போர் நிலை ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்லிட்டு அதுல பஹ்ரைனு, எகிப்து, ஈரானு, ஈராக்கு, இஸ்ரேலு, காசா, குவைத்து, லெபனானு, ஓமானு, கத்தாரு, சவுதி அரேபியா உள்ளிட்ட 14 நாட்டுல இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் கிடைக்கிற வாகனங்களை பிடிச்சு சேருங்கட்டாங்க. கிடைக்கிற வாகனம்னா அதுக்குன்னு சைக்கிள் வண்டி எல்லாம் பிடிச்சிட்டு வர முடியாது. எதுவுமே ஃபிளைட் இயங்குனாதான் வர முடியும். ஆனா இப்பவும் பாத்தீங்கன்னா ஃபிளைட் தான் இயங்கி கொண்டுதான் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக இயங்கி கொண்டு இருக்கு. அதுல வேற ரொம்ப முக்கியமா ஒரு 2 நாடு கத்தாரு, குவைத்து கொஞ்சம் சீக்கிரமா வாங்கன்னுட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா கத்தாரு, குவைத்து தான் லிஸ்ட்ல இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்போது கடுமையாக தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கிறது கத்தாரும் குவைத்தா இருக்கிறதுனால அங்கிருந்தாலும் வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா அமெரிக்கா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. கொடுத்த கையோட இன்னொரு முக்கியமான விஷயம், ஈரானுடைய கடற்படையவே என்ன பண்ணிருக்காங்க, காலி பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா தான் இதை கிளைம் பண்ணிருக்காங்க. சொல்லும் போதே என்ன சொல்றாங்கன்னா அமெரிக்காவுடைய ராணுவம் ரொம்ப பலமான ராணுவம். இப்ப பாத்தீங்கன்னா ஈரான் இருக்கக்கூடிய கடற்படையை நாங்க காலி பண்ணிட்டோம். மொத்தமா ஈரானுக்கு பாத்தீங்கன்னா கடற்படைக்கு சொந்தமான கப்பல்னு சொல்லிட்டு ஒரு 10 கப்பல் சொல்றாங்க. ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா 10 கப்பலோட சேர்ந்து ஐஆர்ஜிசி ஷாஹித் பகேரி என்ற ஒரு ட்ரோன் கேரியரும் இருக்குதுன்னு சொல்றாங்க. ட்ரோன் கேரியர்னா அது கப்பல் மாதிரிதான். அது ஒரு குடோன், மிதக்கக்கூடிய குடோன்னு சொல்லலாம். கேரியர்னா அந்த கப்பலை ட்ரோன்கள் எல்லாம் வச்சிருக்கக்கூடிய ஒரு கேரியரா பயன்படுத்துறாங்க. அதையும் சேர்த்து மொத்தமா 11 சொல்றாங்க. 11 கப்பலை நாங்க அழிச்சிட்டோம்னு சொல்றாங்க. இதனால ஒட்டுமொத்த ஈரானுடைய கடற்படையும் அழிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு இப்போது அமெரிக்கா கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பத்தி ஈரான் இன்னும் மேலதிகமான எந்த ஒரு செய்தியும் சொல்லல. பொதுவாகவே பாத்தீங்கன்னா யாருமே இந்த உயிரிழப்புகள் வேணா ஒத்துப்பாங்க. அப்பப்போ இந்த முக்கியமான தலைவர்கள்லாம் இழந்ததை சொல்லுவாங்க. மற்றபடி தாக்குதல்லாம் நடந்திருக்கு அவங்க கிளைம் பண்ணா அதை இவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அது ஒன்னா மறுப்பாங்க, இல்லாட்டினா ஏத்துக்க மாட்டாங்க. இஸ்ரேல் பாத்தீங்கன்னா இந்த போர் விமானம் எல்லாம் சொல்லும் போது மறுக்கிறாங்க. இல்ல எங்களுடைய போர் விமானம் ஒன்னும் ஆளண்டாங்க. அமெரிக்கா ஃபால்ட்னாலதான் நாங்க இழந்தோம் அப்படின்லாம் சொன்னாங்க. இந்த மாதிரி பொதுவா ஏத்துக்க மாட்டாங்க, இல்ல மறுத்துருவாங்க. அதனால ஈரான் இதை பத்தி எதுவும் சொல்ல, கடற்படையை அழிச்சிட்டோங்கிறாங்க. 10ல இருந்து 11 கப்பல் சொல்றாங்க. அதுல வேற ட்ரோன் கேரியரும் சேர்ந்து இருந்ததை அழிச்சதாக இப்ப அமெரிக்கா கிளைம் பண்ணிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். கடற்படையினா கடற்போர் செய்யறதுக்கு முக்கியமான விஷயத்தவே தடுத்திருக்காங்க. இல்லாட்டினா வெறும் வான் தாக்குதல் மட்டும் தான் இதுல செஞ்சுட்டு இருக்க முடியும். ஏன்னா போர் கப்பல் எல்லாத்தையுமே அழிச்சிட்டோம்னு சொல்றாங்கன்னா அது ரொம்ப ஒரு பின்னடைவாகத்தான் பார்க்கப்படும். அதனால போர் கப்பல் முதல் கொண்டு ஒரு 10ல இருந்து 11 அழிச்சதாக சொல்றாங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், தரைப்படை வருகிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தரைப்படைக்கான ஒரு அறிவிப்பு 2 நாளாவே வந்துட்டு இருக்கு. எப்படி வந்துட்டு இருக்குன்னா நேரடியாக இப்ப இருந்து தரை போர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லல. அதாவது காசால பாத்தீங்கன்னா தரை வழியாக நாங்க நுழைக்கிறோம்னு சொல்லிட்டு இஸ்ரேல் அறிவிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சதுக்கு பிறகு உள்ள போவாங்க. அந்த மாதிரியான அறிவிப்புகள் பார்த்திருப்போம். ஆனா இங்க எப்படி அறிவிப்புகள் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா சொல்றாங்க, நேரடியா சொல்லாம மறைமுகமா 2 நாளா சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி சொல்லிட்டு இருக்காங்கன்னா நாங்க தேவைப்பட்டா அடுத்தது தரை வழியாகவும் நுழையிறதுக்கு தயாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எப்படி சொல்றாங்கன்னு பார்க்கும்போது ஈராக்ல இருக்கக்கூடிய எர்பில் பகுதியில இருக்கிற குர்திஸ்தான்ல இருந்தே என்ன பண்றாங்க, அங்கிருந்தே குர்திஸ் மூலமாகவே தரை வழியாக நுழையிறாங்க. ஈராக்ல இருந்து ஈரானுக்குள்ள தரை வழியாக சண்டைக்கு நுழைய போறாங்க. இது 2 நாளாகவே தகவல் வந்துட்டு இருக்கு. ஆனா இப்ப நுழைஞ்சாங்களான்னா இப்ப இன்னும் நுழையில. வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு. எப்ப எங்களுக்கு தேவைப்படுதோ அப்ப நாங்க நுழைவோம்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொல்லிட்டே இருக்காங்க. இதை சென்ஸ் பண்ணக்கூடிய ஈரான் இப்ப என்ன பண்றாங்கன்னா அப்படி அவங்க தயாரா இருக்கிறாங்கிறதுனால அங்க இப்ப தாக்குதல் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அங்க ஈராக்லயே இருக்கக்கூடிய ஈரானுடைய சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. அதுல அவங்க அவங்களுடைய பங்கரை காட்டுறாங்க. அதாவது நாங்க ஈரானுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவங்க, இப்ப ஈராக்ல இருந்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு அவங்களுடைய பெயர்லாம் காமிச்சிட்டு என்ன பண்றாங்கன்னா இன்னைக்கு தாக்குதல் நடத்துறாங்க. எங்க தாக்குதல் நடத்துறாங்கன்னா கரெக்டா எந்த இடத்த அமெரிக்கா சொன்னாங்களோ தரைப்படை நுழைய போது நாங்க அனுப்புற கூட ரெடியா வச்சிருக்கோன்ட்டு அந்த எர்பில்லயே இருக்கக்கூடிய ஈராக்குடைய அமெரிக்காவுக்கு அந்த சப்போர்ட்டர்ஸா இருக்கக்கூடிய அந்த இடத்துல தாக்குதல் நடத்துறாங்க. அப்படிங்கும் போதே என்னவா இருக்காங்கன்னா ஈரானு கொஞ்சம் அதுல அலர்ட்டா தான் இருக்காங்க. அதை பத்தியான நாலேஜோட தான் இருக்காங்க. சும்மா தெரியாமலாம் இல்லை, அவங்களுக்கும் தெரியுது. தரைப்படைக்காக ஒரு குரூப்பை திரட்டி வச்சிட்டாங்க அமெரிக்கான்னு சொல்லிட்டு தெரியுது. இதே சமயத்துல இன்னொன்னு இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு, ஈரான் என்ன சொல்லுதுன்னா நாங்க கிரவுண்ட் போர்ஸை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். எதுக்குன்னா யூஎஸ்க்கு சர்ப்ரைசிங் அட்டாக் கொடுக்கறதுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஈரான் வெளியிட்டு இருக்காங்க. ஈரானுடைய IRGC வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப கிரவுண்ட் ஃபோர்ஸ்னாவே என்னன்னா தரைப்படை. அதை நாங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். எதுக்கான சர்ப்ரைசிங் அட்டாக் கொடுக்கறக்காகன்னு சொல்லும்போது நாங்க வந்து அப்புறம் திடீர்னு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்போம் தரை வழியாக அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து ஈரானும் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. ஈராக்ல இருந்து நம்மளை நோக்கி தரை வழி வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அங்க ஈராக்ல இருக்கக்கூடிய ஈரானுடைய சப்போர்ட்டர்ஸ் வச்சும் அந்த தரைப்படையை வந்து தகர்க்கறதுக்கான வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. கையோட ஈரானும் வந்து தரைப்படையை வந்து என்ன பண்றாங்க, அனுப்புறதுக்கு ரெடி ஆயிட்டதாகவும் யூஎஸ்க்கு வந்து நாங்க சர்ப்ரைஸ் கொடுக்க போறோம் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. அப்ப ஈரானும் தரைவழிக்கு முன்னேறுவதற்கான முயற்சி செய்து இன்னும் ரொம்ப முக்கியமாக இந்த வருஷத்துடைய டிசம்பர் வரை பள்ளிகளை ஈரான்ல லீவ் விட்டுருக்காங்க. இப்ப அது வந்து ஒரு பெரிய கேள்விதான். எதுக்கு வந்து இப்ப போர் ஆரம்பிக்கும் போதே டிசம்பர் வரையும் பேசுறாங்க அப்படிங்கிறது. பொதுவா வந்து இப்ப போர் ஆரம்பிச்சாவே உங்களுக்கே தெரியும், எந்த இடமா இருந்தாலும் ஊரடங்கிதான் இருப்பாங்க. ஊரடங்கு உத்தரவு போட்டுருவாங்க, யாரும் வெளியே வர மாட்டாங்க. அது இஸ்ரேலா இருந்தாலும் சரி, ஈரானா இருந்தாலும் சரி அப்படிதான். அது மாசக்கணக்கா என்ன பண்ணுவாங்க, பங்கர்ல தான் இருப்பாங்க. ஆன்லைன் கிளாஸஸ் தான் போயிட்டு இருக்கும். ஆனா இப்ப வந்து டிசம்பர் வரை லீவ் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டாவே என்ன ஆயிடுதுன்னா கன்ஃபார்ம் ஆகுது. போர் வந்து பார்த்தா மாசக்கணக்கா போகுது அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமை வந்திருக்கு. ஏன் வந்து டிசம்பர் வரை போட்டிருக்காங்கன்னு ஒரு பெரும் கேள்வி இருந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல வந்து தரைப்படை பத்தி பேசி நாங்க சர்ப்ரைஸ் கொடுக்க போறோம்னு சொல்றதுனால தரைப்படை மூலமாகவும் ஈரான் அடுத்த ஒரு வேலையை முன்னெடுக்க போறாங்க. இந்த போர் வந்து நிக்க போதான்னு கேட்டா எந்த விதத்திலும் நிக்கிறதுக்கான சமிக்கைகள் தெரியல, இப்போதைக்கு தெரியல. போது அமெரிக்காட்ட கேட்டபோது நாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நாள் தாக்குதல் பண்ணோம், அதுக்கப்புறம் நாங்க முடிவுக்கு வரும்னு நினைச்சோம், இல்ல இப்போ வந்து பார்த்தா நாங்க வந்து ஒரு 4-5 வாரம் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொல்றாங்க. அதே மாதிரி இஸ்ரேலி காட்ஸ் என்ன சொல்றாருன்னா அவரு வந்து இந்த மாதிரிதான் பேசிட்டு இருக்காரு. அவர் வந்து நாங்க விட மாட்டோம், நாங்க வந்து அங்க ஈரான்ட்டு எந்த ஆயுதமும் இல்லைங்கிறத வந்து உறுதிப்படுத்துவோம். அதாவது ஆயுதம்னா அணு ஆயுதம் மட்டும் கிடையாது, இப்ப வச்சிருக்கக்கூடிய பேலிஸ்டிக் ஏவுகணைகள் அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாதுங்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா கப்பற்படையவே அழிச்சிட்டுன்னு சொல்றாங்க. அந்த கடற்படையில இருக்கக்கூடிய 10-11 முக்கியமான போர் கப்பல்களே அழிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லும் போது அடுத்தது என்ன பண்ணுவாங்க, கப்பல் படை இருக்கக்கூடாது, தரைப்படை இருக்கக்கூடாது, ஆயுதங்கள் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் IRGCல வந்து பாத்தீங்கன்னா இவங்களே ஆட்சி இருக்கக்கூடாது, ஷாவுடைய ஆட்சி வரணும் எல்லாமே சொல்லுவாங்க. அத்தனையும் நடக்கிற வரையும் நாங்க என்ன பண்ணுவோம், போர் செய்வோம்னு சொல்லுவாங்க. இப்படிதான் வந்து காசாலே அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க இஸ்ரேலி காட்ஸ் ரொம்ப வருஷமாவே, 2 வருஷமாவே. அந்த மாதிரிதான் இப்ப ஈரான்ல வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இஸ்ரேலுடைய தரப்புல இருந்து சொல்லும் போது இப்போதைக்கு சமாதானம் ஆகிற மாதிரிலாம் இல்லை, எல்லாமே ஈரான் விட்டு கொடுத்தாதான் நாங்க சமாதானத்துக்கு போவோம் அப்படிங்கறதுனால பார்க்க போனா இஸ்ரேல் சொல்றதுலயும் இப்போதைக்கு சமாதானம் தெரியல, அமெரிக்கா சொல்றதுலயும் 1 மாசத்துக்கு போர் போகும் தெரியுது. ஈரான் வேற விட்டுருக்க லீவை பார்த்தா 1 வருஷத்துக்கு கூட தாக்கு பிடிப்பாங்கன்னு தெரியுது. ஈரான் வந்து சொன்னாங்க ஒரு நீண்ட போருக்கு நாங்க ரெடி ஆயிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டே தான் இருந்தாங்க ஈரான் பல நாட்களாகவே. ஏன் நீண்ட போருக்குன்னு வந்து சொல்றாங்கன்னா அவங்களுக்கு தெரியும், சும்மா வந்து 1 நாள் 2 நாள்னா வருவாங்க, அவங்க குறி வச்சு என்ன பண்ணுவாங்க, மொசாட்டை வச்சு நம்மளை அடிச்சுட்டு போயிடுவாங்க. உளவாளிகள் மூலமாக தலைவர்களை அடிப்பாங்க. ஒரு 2-3 நாள்ல போய் சமாதானம் பேசினா என்ன ஆகும்னா இவங்களுடைய இழப்பை வந்து ஈடுகட்ட முடியாது. அப்ப இவங்க பொறுமையாதான் நின்றுதான் வந்து என்ன பண்ணுவாங்க, இவங்க ஆட முடியுங்கிறதுனாலதான் ஈரான் வந்து ஒரு நீண்ட நேரத்தை வந்து எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அதை நம்ம போக போக பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆய்வாளர்களே இப்போதைக்கு சொல்றது இந்த போர் வந்து வாரக்கணக்கா நீளும் அப்படிங்கறதான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா துருக்கி, இந்தியா, இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ஸ்பெயின், இவங்க எல்லாம் ஒரு நடுநிலையா இருக்கிறாங்க. நடுநிலையான என்ன அர்த்தம்னா இந்த பக்கம் சப்போர்ட் பண்ணல, அந்த பக்கம் சப்போர்ட் பண்ணல, சமாதானத்துக்கு வாங்கப்பா, எல்லாருமே வந்து பீஸ்ஃபுல்லா இருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி அப்படியே அமைதியா விட்டுறாங்க. அவ்வளவுதான். 2 பக்கமுமே வந்து யாருக்குமே நாங்க இவங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றோம்னு சொல்லாம இருக்கிறாங்க. அதே சமயத்துல தரைப்படையும் ரெடியா இருக்குது அப்படிங்கக்கூடிய தகவலை சொல்லியிருக்காங்க. எப்ப தரைப்படை இறக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா வந்து தரைப்படையை வந்து அவ்வளவு சீக்கிரத்துல ஈரான் இறக்க மாட்டாங்க. முதல்ல அமெரிக்கா இறக்கினால் மட்டும்தான் வந்து இறக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். தரைப்படையும் வரும்போது இந்த போர் வந்து எப்படி போகும், எவ்வளவு நாள் ஆகும் அப்படிங்கறதை நம்ம வந்து யூகிக்கவே முடியாது. நம்ம தொடர்ந்து அப்டேட்டுகளை போட்டுட்டு தான் இருக்கிறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப் இருக்குது. இந்த ரமலான் மாதத்துல ஒரு ஸ்பெஷல் ஹதியாவாக அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க.